சிறகடி காசு அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தீபாவளிய கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு, மீனாவும் அதுக்கப்புறம் முத்துவும் பார்த்தீங்கன்னா, கோவில்ல போயிட்டு பூஜைக்கான ஏற்பாட பண்றாங்க. அங்க வந்து ஏற்பாடெல்லாம் சொல்லி வச்சுட்டு, இந்த பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐயரும் சொல்றாரு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்ம புடிச்ச மாரி ஒருத்தர் வந்து மீனா கிட்ட வந்து, "உன்ன யார் இங்க வர சொன்னா? யார் இங்க வர சொன்னா? பெரிய ஆபத்துல வந்து மாட்டிக்க போற. வாழ்க்கையே போற நிலைமை வரப்போது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. மீனாவும் பயந்துட்டு இப்படிலாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவரே ஏதோ பிரம்ம புடிச்ச மாரி இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காதன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஆனா என்ன நடக்க போகுது அப்டின்னா, இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி தான் வந்து மீனா கிட்ட வசமா மாட்ட போறாங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்டின்னா, கிறிஷோட அம்மா, கிறிஷோட பாட்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. ரோகிணியோட அம்மா கிருஷி எல்லாரும் உட்காந்து அவங்க அப்பாக்கு பார்த்தீங்க அப்டின்னா, தவசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மீனா எதார்த்தமா குளத்துல தண்ணி எடுக்கலான்னு வருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரோகிணிய பார்த்துருவாங்க. என்ன ரோகிணி இங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷியோட பாட்டி பார்த்தீங்கன்னா, இவ எனக்கு ஒரே பொண்ணு கல்யாணி, ஒரே பேரு கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கிட்ட சொல்லுவாங்க. இத மீனா வந்து கேட்டுருவாங்க. இப்படி குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா, ரோகிணிய வந்து ஓங்கி அற விடுவாங்க. ஸோ இந்த உண்மை பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனாவ ஏதாவது செய்ய போலாம். ஸோ அப்படி செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மீனா அந்த உண்மைய எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.